அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். செய்யப்பட்ட துரோகங்களையும் மனிதர்களால் ஏமாற்றப்பட்ட ஏமாற்றங்களையும் சொல்லப்பட்ட கடுஞ்சொற்களையும் வேண்டுமென்று சுமத்தப்பட்ட பழிகளையும் நன்மைக்கு பதிலாக செய்த தீமைகளையும் அவமானப்படுத்தியதையும் அபகரித்து கொண்டதையும் முழுவதுமாய் மறந்து இதையெல்லாம் செய்தவர்களை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்வதே மன்னிப்பாகும். மன்னிப்பது தேவனுடைய குணமாக உள்ளது. சிலவற்றை நம்மால் மறக்க முடிகிறது, ஆனால் பலவற்றை நம்மால் மறக்க முடிவதில்லை. சிலரை மன்னிக்க முடிகிறது, பலரை மன்னிக்க முடிவதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? கொலோசியர் 3:13, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு மன்னித்தாரோ அதே போல் நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டுமாம். நம்மை மனப்பூர்வமாய் மன்னித்தாராம், முழுவதுமாய் மன்னித்தாராம், எதிர்பார்ப்பில்லாமல் மன்னித்தாராம், அளவில்லாமல் அன்போடு மன்னித்தார். அதே போல நாமும் மற்றவர்களை மனப்பூர்வமாகவும் எதிர்பார்ப்பில்லாமலும் முழுவதுமாகவும் அன்போடும் அளவில்லாமல் மன்னிக்க வேண்டும். சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தினார்கள், ஏளனமாய் பேசினார்கள், பொய் சாட்சி சொன்னார்கள், வாரினால் அடித்தார்கள், சிவப்பங்கி உடுத்தி கேவலப்படுத்தினார்கள், முள்முடி சூட்டி கோலினால் அடித்து வேதனைப்படுத்தினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், ஆணி அடித்தார்கள், இரத்தம் சிந்த வைத்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மனதார மன்னித்தார். அந்த மன்னிப்பு தான் அவர்களை மனதார வாழ வைத்தது. நான் மன்னிக்காவிட்டால் என் பிள்ளைகள் மாண்டு போவார்களே என்று மகிமையின் தேவன் மனதார மன்னித்தார். அதே போலத்தான் நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தாத பரலோக ரகசியத்தை தேவனாகிய கர்த்தர் பேதுருக்கு வெளிப்படுத்தினார். மறுரூப மலையில் மகிமையாய் தேவ சாயலை கண்டார். மோசேயும் எலியாவையும் பார்த்தார். இவரின் நேசகுமார், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பரலோகத்தின் சத்தத்தை கேட்டார். அத்தனை மகிமையான காரியங்களை கண்டு கேட்டு அனுபவித்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதார சத்தியம் பண்ணி சபித்து மறுதலித்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவருக்கு மன்னித்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவை தேடிச் சென்று தம்மை வெளிப்படுத்தினார். ஆனாலும் எல்லாவற்றையும் மறந்து மறுபடியும் மீன் பிடிக்க சென்றான். அழைப்பை மறந்தான். அதையும் மன்னித்து என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று இழந்து போன அழைப்பை மீண்டும் கொடுத்தார். அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதம் பேதுருவை முதன்மையான அப்போஸ்தலனாக மாற்றியது. சபைக்கு தூணாக மாற்றப்பட்டார். அநேக தேசங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களையும் வெளிப்படும்படியாக செய்தார். வெளிப்பாடுகளை நிருபங்களாக நமக்கு எழுதி வைக்க அவரால் முடிந்தது. நம்முடைய பாவங்களையும் வஞ்சனைகளையும் துரோகங்களையும் பின்மாற்றங்களையும் அநியாயத்தையும் அநீதியையும் அக்கிரமத்தையும் அயோக்கியத்தனத்தையும் தேவ தூஷணத்தையும் மீறுதல்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதார மன்னித்ததினால் வாழ்வடைந்திருக்கிறோம், வளம் பெற்றிருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம், வல்லமை பெற்றிருக்கிறோம், மேன்மை பெற்றிருக்கிறோம், வெற்றியாய் வாழ்கிறோம், சுகமாய் சமாதானமாய் பரிசுத்தமாய் வாழ்கிறோம். நம்மை மன்னித்து ஆசீர்வதித்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் பிறரை நாமும் மன்னிக்க வேண்டுமாம். மன்னிப்பதினால் மனமாறுதல் உண்டாகிறது, மனம் திரும்புதல் உண்டாகிறது. மன்னிக்காவிட்டால் எரிச்சலும் கசப்பும் பகையும் வெறுப்பும் உண்டாகிறது, சமாதானம் இழந்து போகிறோம். மார்க் 11:25, ஜெபம் செய்யும்போது மற்றவர்கள் மீது நமக்கு குறை இருந்தால் அவர்களின் தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும். அப்போது நமது ஜெபம் கேட்கப்பட்டு நம்முடைய தப்பிதங்களையும் தேவன் நமக்கு மன்னிப்பார். மத்தேயு 6:14-15, மற்றவர்களுடைய தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு மன்னித்தால் நம்முடைய தப்பிதங்களை கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். மன்னிக்காவிட்டால் நமது தப்பிதங்களையும் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். மத்தேயு 18:35, மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும், இல்லை என்றால் நமக்கும் மனப்பூர்வமாய் மன்னிப்பு கிடைக்காது. மன்னிப்பும் மனம் மாறுதலை உண்டாக்கும். மனம் திரும்புகிற சந்தர்ப்பத்தை கொடுப்போம். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இயேசு ராஜாவே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றங்களினாலும் எவ்வளவு கொடிய தண்டனை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆனாலும் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க தண்டனையை ஆக்கினியை எங்களுக்கு கொடாமல் மன்னித்து எங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து மறுவாழ்வு கொடுத்தவரே, நாங்களும் நீர் எங்களுக்கு மன்னித்தது போல மன்னித்து அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உணர்வு கொடுத்ததற்காக நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.